இன்றைக்கான தேவ வார்த்தை விசுவாச அறிக்கை. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். இந்த சம்பவம் ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனுக்கு சொல்லுகிறதாக அமைது. ஆபிரகாமுடைய ஏகசுதனான ஈசாக்கை பலியிட சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லும்போது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு மலைக்கு செல்லும்போது கீழே இருந்த வேலைக்காரர்களிடத்தில் ஆபிரகாம் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொல்லிவிட்டு போகிறார். இந்த சந்தர்ப்பத்தில் ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரரிடத்துல திரும்பி வருவோம் என்று பன்மையாக சொல்லுகிறார். அதாவது அவருடைய மகனை பலியிடுவதற்காகத்தான் அவர் போகிறார். ஆனாலும் அவர் மகனை கூட்டிக் கொண்டு மறுபடியும் திரும்பி வருவோம் என்று அந்த இடத்துல விசுவாசமான ஒரு அறிக்கை இடுகிறார். ஆபிரகாமுக்கு தெரியாது தூதர் அவரை பலியிட வேண்டாம் என்று சொல்லி தடுத்து நிறுத்துவார்கள் என்றது ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனா ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் அவருக்கு தெரியும் என்றதால அந்த வாக்கு தத்தம் ஒரு காலமும் பொய்யாய் போகாதென்ற ஒரு விசுவாசமும் அவரிடத்துல இருந்தது. அது மாத்திரமல்லாமல் நாங்கள் எபிரேயர்ல பார்க்கலாம், தேவன் மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழும்ப வல்லமை உடையவர் என்றதால ஒரே பேரான மகனை பலி கொடுக்க துணிந்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். உயிர்த்தெழுதல் குறித்து தெரியாத அந்த கால பகுதியிலேயே ஆபிரகாம் தேவனை குறித்து அப்படி ஒரு விசுவாசம் வைத்திருந்தார். அதனால் இன்று வரை ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். எங்களோட வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு உபத்திரவங்களோ சோதனைகளோ வரும் பொழுது புலம்பி அழுகிறதை பார்க்கிலும் விசுவாச அறிக்கைகள் செய்வது மேன்மையா இருக்கும். வசனம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். ஆகையால நாங்க விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிற பட்சத்துல அவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். துன்பத்தின் நடுவிலேயோ அல்லது சோதனைகளின் நடுவிலேயோ தேவன் இவற்றையெல்லாம் சாதகமாக மாற்றி தருவார் என்று நாங்கள் விசுவாசமாய் அறிக்கையிடுகிற பட்சத்தில் நாங்கள் அறிக்கையிட்டவைகளை பெற்றுக்கொள்ளலாம். தேவனும் எங்களிடத்திலிருந்து புலம்பி அழுகிறதை விரும்பவில்லை. அவரும் எங்களிடத்துல விசுவாசத்தை தான் எதிர்பார்க்கிறார். அதனால பிரச்சனைகளின் மத்தியில் விசுவாசமாய் அறிக்கை பண்ணுகிறதே மேன்மையானதாக இருக்கும். Have a hopeful day.